Hey, potions witch. It's time to brew an antidote. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு தமிழ் மூவி மேட்ரிக்ஸ். நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஆகத்தாவோட எபிசோட்ஸை தான் பார்த்துட்டு வரோம். அதில் இன்றைக்கி நம்ம ஆகத்தாவோட 3 and 4th எபிசோடை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே எல்லாரும் அந்த விச்சஸ் ரோடில் நடந்துட்டு இருக்கும்போது மிஸ்ஸஸ் ஹார்ட் வந்து நம்ம ஆகத்தாவை பார்த்து நீங்கள் என்ன கடத்திட்டு வந்துட்டீங்க, இது சரி கிடையாது அப்படின்னு குறை சொல்லிக்கிட்டே அவங்க கூட நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இப்போது கெவனில் இருக்கிற மற்றவங்க எல்லாரும் இந்த விச்சஸ் ரோடோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது ஆகத்தா இது நம்ம ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக டெஸ்ட் வைக்கும், அதில் நம்ம பாஸ் ஆகி கம்ப்ளீட் பண்ணாதான் நம்ம நினச்சது நடக்கும் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்ட எல்லாருமே அதுக்கு கொஞ்சம் கூட ஒத்துக்கிடலை. ஏன்னா விச்சஸ் ரோடுக்குள்ளே வந்த யாருமே இது வரைக்கும் திரும்பி வெளியே வரவே இல்லை. அதை சொல்லி எல்லாரும் பயந்துட்டு இருக்கும்போது ஆகத்தா ஒவ்வொருத்தரோட தேவையுமே சொல்லி ஒவ்வொருத்தரையும் பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிக்கிறா. இவங்க எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் மிஸ்ஸஸ் ஹார்ட் காணாமல் போயிடுறாங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க விச்சஸ் ரோட்லேருந்து வெளியே போகிறதுக்கான பாதையை தேடி தனியாக போகிறாங்க. போய் ஒரு இடத்துல உட்காரும்போது அந்த இடம் அவங்கள அப்படியே புதை மணல் மாதிரி உள்ள இழுக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்த எல்லாருமே அவங்கள போய் காப்பாற்றவும் செய்கிறாங்க. இப்போ தான் ஆகத்தா அவங்க கிட்ட ஒரு முக்கியமான ரூலையே சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த விச்சஸ் ரோடுக்குள்ளே வந்த யாருமே வெளியே திரும்பி போக முடியாது, இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் போக முடியும் அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த டைமில் ஜெனிஃபர் தூரத்தில் எதையோ பார்க்குறா. அது என்னது அப்படின்னா ஒரு வீடு. அந்த வீட்டில் தான் இவங்களுக்கான முதல் டெஸ்ட் ஆரம்பிக்க போகுது. இப்போ இவங்க எல்லாருமே அந்த வீடோட பக்கத்தில் போகிறாங்க. அங்கே அந்த வீட்டோட டோரில் இருக்கிற 3 பார்த்துட்டு லிலியா இது ஒரு வாட்டர் சம்மந்தமானது அப்படின்னு சொல்கிறா. இந்த டைமில் எல்லாரும் அந்த வீட்டோட டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ உள்ள நடக்கிறத பார்த்த ஆகத்தாவுக்கும் லைட்டாக பயம் வர ஆரம்பிக்குது. அவள் வெளியே போய் தப்பிச்சு போக ட்ரை பண்ணுறா. ஆனால் டோர் ஹேண்டில் மறைஞ்சு போகுது. இப்போ உள்ள எல்லாரும் மாட்டிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாருக்கும் இந்த டெஸ்ட் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு டவுட்டோடையே சுற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் பில்லிக்கு ஒரு வெட்டிங் கார்டு கிடைக்குது. பக்கத்துலேயே ஒரு ஒயின் பாட்டிலும் இருக்குது. மிஸ்ஸஸ் ஹார்ட் வந்து அந்த ஒயின் பாட்டிலை எடுத்து குடிக்க ட்ரை பண்ணும்போது ஆலிஸ் வந்து நீங்கள் அதை குடிக்காதீங்க, ஏன்னா இங்கே எது எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியாது, ஏதாவது ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்கிறா. இந்த டைமில் அங்கே ஜெனிஃபர் வந்து நம்ம பில்லியை தனியாக கூப்பிட்டு அவங்கிட்ட நீ ஆகத்தா கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே இரு, ஏன்னா அவள் தன்னோட பவருக்காக அவளோட குழந்தையவே கொண்டுட்டா, உன்னை என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பயம் காட்டுறா. இப்போ எல்லாருமே அந்த ஒயின் பாட்டிலையே குடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த டைமில் மிஸ்ஸஸ் ஹார்ட் வந்து நானே குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதை எடுத்து ஒரு கிளாஸில் ஊற்றி குடிச்சிடுறாங்க. மிஸ்ஸஸ் ஹார்ட்டுக்கு எதுவுமே நடக்கலை. அதை பார்த்துட்டு எல்லாருமே ஊற்றி குடிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் அவங்க குடிக்க ஆரம்பிக்கும்போது பக்கத்தில் ஒரு டைமருமே ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஆகத்தாவுக்கு இங்கே ஏதோ சரியில்லை அப்படிங்கன்னு புரிய ஆரம்பிக்குது. அவளும் அந்த கிளாஸில் இருக்கிற ஒயினை அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சி ஒரு செடி மேலே ஊற்றிடுறா. எல்லாருமே அதை குடித்ததுனால அவங்களோட ஃபேஸுமே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அவங்க எல்லாரோட ஃபேஸும் கொஞ்ச நேரத்தில் பழையபடி மாறுது. இப்போ அங்கே ஆகத்தா வந்து ஒரு கிளாஸை வச்சு அந்த ஜன்னலை உடச்சி தப்பிக்க ட்ரை பண்ணுறா. ஆனால் அது அவளால் முடியலை. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு கிளாஸில் பழையபடி ஒயின் ஃபுல்லாக ஆரம்பிக்குது. இப்போது அதை பார்த்ததுக்கப்புறமா தான் அவங்களுக்கே புரியுது இன்னும் யாரோ இங்கே ஒயினை குடிக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னு. இப்போ பில்லி சொல்கிறான் ஆகத்தா தான் அது அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் கட்டாயப்படுத்தி ஆகத்தாவையும் ஒயினை குடிக்க வைக்கிறாங்க. இப்போது ஆகத்தாவோட ஃபேஸுமே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போது இந்த டைமில் அங்கே மிஸ்ஸஸ் ஹார்ட் வந்து மயங்கி விழ ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் அவங்களுக்கு புரியுது இந்த ஒயினில் விஷம் கலந்துருக்குது அப்படிங்கிறது.
இப்போ நம்ம ஆகத்தா வந்து ஜெனிஃபரை பார்த்து சொல்றா, இந்த டெஸ்ட் வந்து உனக்கானது தான், நீ தான் உன்னோட பவர்ஸ் இல்லாம ஒரு ஆன்டிடோட்டை செய்யணும் அப்படின்னு. இப்போ ஜெனிஃபருமே அங்க இருக்க அந்த விஷத்தை முறிக்கைக்கான ஒரு மருந்தை செய்யறதுக்கு ஆரம்பிக்கிறா. இப்போ ஆன்டிடோட்டுக்கு என்னதெல்லாம் தேவை அப்படின்றத ஜெனிஃபர் சொன்ன உடனே ஆகத்தாவும் லிலியாவும் ஒரு சைடு போறாங்க, பில்லியும் ஆலிஸும் ஒரு சைடு போறாங்க. இப்போ ஆலிஸ்க்கு ஒரு ரூம்ல இருந்து புகை வர மாதிரி தெரியுது. அவளும் அதை திறந்து உள்ள பாக்குறா. உள்ள ஆலிஸோட அம்மா என்னால் உன்னை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லி புலம்பி கத்துற மாதிரி இருக்குது. இதை பார்த்த உடனே ஆலிஸுமே பயந்து அலறி அடிச்சுட்டு ஓடுறா. இப்போ இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, லிலியா வந்து ஒரு பொண்ணை பார்க்குறா. அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிட்டே போனா அந்த பொண்ணு ஒரு பாலடைஞ்ச ரூம்குள்ள போறா. அந்த ரூம்குள்ள ஒரு வயசான பாட்டி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அந்த பாட்டிக்கு பின்னாடி ஒரு உருவம் வர ஆரம்பிக்குது. அது என்ன உருவம் அப்படின்னா டெத். இதை பார்த்து லிலியா பயந்து ஓடி வெளியே வரா. அந்த டைம்ல ஆகத்தா வந்து லிலியாவை காப்பாத்திடுறா. இந்த பக்கம் ஜெனிஃபர் வந்து தனக்கு என்னென்னலாம் தேவை அப்படிங்கிறத எடுத்துட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற ரூம் வந்து ஒரு இல்யூஷன் மாதிரி கிரியேட் ஆகுது. அந்த ரூமோட கலரே சேஞ்ச் ஆக ஆரம்பிக்குது. இப்போ அந்த ரூமுக்குள்ள ஒரு ஆள் வந்து ஜெனிஃபரோட தலையை பிடிச்சி வாஷ் பேஷன்ல இருக்கிற தண்ணிக்குள்ள முக்கி கொல்ல பார்க்குறாரு. ஆனா எப்படியோ ஜெனிஃபர் அதுல இருந்து தப்பிச்சிடுறா. இப்போ அவங்க எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஹாலுக்கு வராங்க. அவங்க ஹாலுக்கு வரும்போது தான் ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த வீடு தண்ணிக்குள்ள மூழ்கிட்டு இருக்குது அப்படின்றத. இந்த வீடுமே தண்ணிக்குள்ள போக போக ஜன்னல் எல்லாமே விரிசல் விட ஆரம்பிக்குது. இப்போ இவங்க எல்லாருமே ஆன்டிடோட்டை சீக்கிரமா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போது ஜெனிஃபர் அந்த வாஷ் பேஷன்ல தான் ஆன்டிடோட்டை செஞ்சிட்டு இருக்கிறா. இப்போ எல்லாரோட முடியையுமே எடுத்து உள்ள போடுங்க அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் தன்னோட மண்டையில் இருக்கிற ஒவ்வொரு முடியை எடுத்து உள்ள போட்டுட்டு இருக்கிறாங்க. ஆகத்தாவும் தன்னோட முடியை எடுத்து உள்ள போடும்போது ஆகத்தாவுக்கு ஏதோ சவுண்ட் கேட்குது. அந்த சவுண்டு கேட்குற இடத்தை நோக்கி ஆகத்தா போய் பார்க்குறா. அங்க ஒரு குழந்தைய வைக்கிற ட்ராலி இருக்குது. இப்போ அந்த ட்ராலிக்குள்ள இருக்கிற அந்த துணியை விலைக்கு பார்க்குறா. உள்ள டார்க் ஹோல்டுங்கிற அவளோட புக் இருக்குது. அதை பார்த்துட்டு அவளும் கீழே விழுந்துடுறா. இப்போ ஆகத்தா கீழே கிடக்கிறத பார்த்து எல்லாரும் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, சீக்கிரம் உன்னோட முடிய கொடு அப்படின்றாங்க. ஆனா பில்லி மட்டும் ஆகத்தாவுக்கு என்னமோ இல்யூஷன் நடந்திருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறான். இப்போ ஆகத்தாவுமே அந்த வாஷ் பேஷன்ல தன்னோட முடிய புடுங்கி போடுறா. இப்போ எல்லாரும் சேர்ந்து மந்திரம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த வாஷ் பேஷன்ல இருக்கிற தண்ணியும் கிரீன் கலர்ல மாற ஆரம்பிக்குது. இப்போ நம்ம ஜெனிஃபர் வந்து இது என்னால் முடியாது, நான் உன்னை மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தயங்கி நிற்க ஆரம்பிக்கிறா. இப்போ ஆகத்தா மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுத்து உன்னால் முடியும், நீ கொஞ்சம் யோசிச்சு பாரு அப்படின்னு சொல்லும்போது ஜெனிஃபர் எனக்கு ஒரு சின்ன பையனோட பிளட் வேணும் அப்படின்னு சொல்கிறா. இப்போ ஆகத்தா உடனே ஒரு கத்தியை எடுத்து பில்லி கையில் கட் பண்ணி அந்த பிளட்டை உள்ளே விடுறா. இப்போ அது கிரீன் கலரில் இருந்தது ப்ளூ கலரில் சேஞ்ச் ஆகுது. இப்போ எல்லாருமே அதை எடுத்து குடிக்கிறாங்க. எல்லாருக்கும் கிளியர் ஆகுது. ஆனால் நம்ம மிஸ்ஸஸ் ஹார்ட்டை மறந்து போயிடுறாங்க அந்த டைமில். இப்போ பில்லி வந்து மிஸ்ஸஸ் ஹார்ட்டுக்கு நம்ம கொடுக்கல அப்படின்றத ஞாபகப்படுத்துகிறான். எல்லாருமே பதறி அடித்து டைம்குள்ளே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மிஸ்ஸஸ் ஹார்ட் வாயிலையும் குவாரி ஊற்றிடுறாங்க. இப்போ அங்கே இருந்த ஒரு ஓவனோட டோர் ஓப்பன் ஆகுது. இப்போ எல்லாரும் இதுதான் வழியா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே விண்டோலாம் கிராக் ஆச்சுல, அதெல்லாம் இப்போ ஃபுல்லாக உடஞ்சி தண்ணி உள்ளே வர ஆரம்பிக்குது. இப்போ ஜெனிஃபர் வேற வழி இல்லாமல் எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு உள்ளே போகிறா. எல்லாருமே பின்னாடியே போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நம்ம பில்லி வந்து மிஸ்ஸஸ் ஹார்ட்டை தூக்கிட்டு உள்ளே வர ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனால் முடியலை. ஆகத்தாவை ஹெல்ப்புக்கு கூப்பிடுறான். ஆகத்தாவுமே முடியாது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு பில்லி நம்ம கண்டிப்பாக இவளை தூக்கிட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லும்போது வேற வழி இல்லாமல் ஆகத்தாவுமே ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறா. இப்போ எல்லாருமே வெளியே வந்து சேர்ந்துடுறாங்க.
ஆனால் என்ன மிஸ்ஸஸ் ஹார்ட் இறந்து போயிட்டாங்க. இவங்க கரெக்டான டைமில் கொடுத்ததான் நினச்சாங்க. இல்லை 1 செகண்ட் லேட் ஆனதுனால மிஸ்ஸஸ் ஹார்ட்டை இவங்களால காப்பாற்ற முடியல. இப்போ எல்லாருமே மிஸ்ஸஸ் ஹார்ட் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஆகத்தா மிஸ்ஸஸ் ஹார்ட்டா அது யாரு அப்படின்னு சொல்றா. அதோட 3வது எபிசோடுமே முடியுது. 4வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல மிஸ்ஸஸ் ஹார்ட்டை புதைக்கிறதுக்காக பில்லி குழி தோண்டிட்டு இருக்கிறான். அங்க எல்லாருமே பேசிட்டு இருக்கிறாங்க. கிரீன்விச் இல்லாம நம்மளால கெவனை முடிக்க முடியாது, கண்டிப்பா இன்னொரு ஆள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாருமே சேர்ந்து ஒரு மந்திரம் சொல்றாங்க. இப்போ அங்க மிஸ்ஸஸ் ஹார்ட்டை புதைச்ச இடத்துல இருந்து ஒரு கை வெளியே வருது. யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா ரியோ அங்கிருந்து வெளியே வரா. ரியோவை பார்த்த உடனே ஆகத்தாவுக்கு செமையான கோவம். அவளும் காத்துறா. இப்போ இவங்க எல்லாருமே செகண்ட் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்காக விச்சஸ் ரோட்ல மூவ் ஆக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு செகண்ட் டெஸ்ட்டுக்கான அந்த வீடும் தெரிய ஆரம்பிக்குது. இப்போ இவங்க அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. போன உடனே எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே சேஞ்ச் ஆகுது. இப்போ எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படின்னு சொன்னா 70s 80sல எப்படி பாப் சிங்கர்ஸ்லாம் ஒரு மாதிரி சிங்கிச்சான் ட்ரெஸ் போட்டிருப்பாங்கல்ல, அந்த கலர்ல இவங்க எல்லாரோட ட்ரெஸ்ஸுமே சேஞ்ச் ஆயிருச்சு. இப்போ ரியோவும் ஆகத்தாவும் அங்கே இருக்கிற கண்ட்ரோல் ரூமில் இருந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆகத்தா ரியோவுக்கு தெரியாமலே அங்கே இருக்க மைக்கை ஆன் பண்ணி விட்டுடுறா. ரியோவோட பிளான் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. அங்கே இருக்கிற எல்லாரும் இப்போது ரியோ மேலே கோவத்தில் இருக்கிறாங்க. ஆகத்தா தன்னை ஒரு நல்லவ மாதிரியே அங்கே ஒரு காட்டிக்கிடுறா. இப்போ பில்லி அங்கே இருக்கிற ஒரு கேசட்டை ஆன் பண்ணி விடுறான். இந்த கேசட் தான் அவங்களோட செகண்ட் டெஸ்டோட ஆரம்பமே. இந்த கேசட்ல இருந்து வர சவுண்ட் அங்கே இருக்கிற எல்லாரோட காதையுமே அடைக்கிற அளவுக்கு ரொம்ப அதிகமாகுது. இப்போ ஆகத்தாவுமே கோபத்துல அந்த கேசட்டை எடுத்து கீழே போட்டு உடைச்சிடுறா. அதை உடைச்ச உடனே டெஸ்ட்டும் ஆரம்பிக்குது. பக்கத்துல இருக்கிற லிலியாவோட உடம்பு ஹீட் ஆக ஆரம்பிக்குது. எந்த அளவுக்குன்னா அவளோட ட்ரெஸ்ல இருந்து புகை வர அளவுக்கு அவ உடம்பு ஹீட் ஆக ஆரம்பிக்குது. இதை பார்த்த ஆலிஸ் ரியோ கையில் இருக்கிற கத்தியை வாங்கி லிலியாவை சுற்றி ஒரு வட்டம் போடுறா. இப்போ அவளோட சூடு குறைஞ்சி உடனே ஜெனிஃபருக்கு தாவுது. அவ உடம்புலையும் அதே ப்ராப்ளம்ஸ்லாம் வர ஆரம்பிச்ச உடனே ஆலிஸ் அதே விஷயத்த ஜெனிஃபருக்குமே பண்றா. இப்போ அவளுக்குமே அந்த உடம்பு கூலாக ஆரம்பிக்கும் போது ஆலிஸ் தன்னோட சாபத்தை பத்தியும் தன்னோட குடும்பத்தை பத்தியுமே சொல்ல ஆரம்பிக்கிறா. இப்போ இவங்களுக்கு எதுவுமே புரியல. அந்த டைம்ல தான் லிலியா தன்னோட கையில் இருக்கிற அந்த கர்ஸ் மார்க்கை காட்டுறா. அதே கர்ஸ் மார்க் ஜெனிஃபருக்கும் இருக்கு, ஆலிஸுக்குமே இருக்கு. ஆலிஸ் அந்த சாபத்தை பற்றி சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த சாபத்துலேருந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரே வழி எங்கள் அம்மா சொன்ன அந்த பாட்டு தான் அப்படின்றத பற்றியும் சொல்கிறா. இந்த டைமில் பில்லிக்கு அந்த சாபம் அட்டாக் பண்ணுது. அவனை அது தூக்கி வீசுது. இப்போ நம்ம ஆலிஸ் அந்த பாட்டை பாடுறதுக்கு யோசிக்கிறா. ஆனால் நம்ம ஆகத்தா இப்போவுமே தன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச்சை கொடுத்து ஆலிஸுக்கு அந்த ஒரு பூஸ்டப்பை கொடுக்குறா. இப்போ எல்லாருமே ஆளுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்துக்கிறாங்க. எடுத்துட்டு அவங்க அந்த பாட்டை பாட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ஆலிஸ் ஒரு சந்தேகத்தோட வாசிச்சுட்டு இருக்கும்போது அந்த இடம் மொத்தமுமே எரிய ஆரம்பிக்குது. இப்போ ஆலிஸ் கண்ணுக்கு அந்த சாபமும் தெரிய ஆரம்பிக்குது. ஆலிஸ் அந்த சாபத்தை பார்த்துட்டு உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி வெறி கொண்டு பாட ஆரம்பிக்கிறா. இப்போ அந்த சாபமுமே பறந்து ஆலிஸ் மேல உட்காருது. ஆலிஸும் எரிய ஆரம்பிக்கிறா. இவ பாட பாட இப்போ சாபமும் எரிஞ்சு போயிருது. இப்போ அந்த வாசிட்டு இருந்த பியானோ ஓபன் ஆகி அவங்க அதுல இருந்து வெளியே போறதுக்கான டோர் அங்க இருக்குது. இப்போ அந்த டோருமே ஓப்பன் ஆகுது. இப்போ எல்லாருமே முடிச்சிட்டோம் அப்படின்னு சந்தோஷத்தில் இருக்கும்போது பில்லி மயங்கி கீழே விழுறான். என்ன அப்படின்னு சொல்லி எல்லாரும் பில்லியை போய் பார்க்கும்போது சாபம் பில்லியை தூக்கி வீசி இருந்துச்சுல்ல, அவன் வயிற்றுல ஒரு கண்ணாடி பீஸ் கிழிச்சிருக்குது. இப்போ எல்லாருமே பில்லியை வெளியே தூக்கிட்டு போய் அங்கே வச்சு பில்லியை சரி பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வெளியே வச்ச பில்லியை ஆகத்தா என்னமோ தன்னோட பையனே அடிபட்டு கிடக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறா. இப்போ ஜெனிஃபரும் அவளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வச்சு காயத்தை சரி பண்ணுறதுக்காக ஒரு லோஷனை ரெடி பண்ணிட்டு இருக்கிறா.
அதை எடுத்துக்கொண்டு வந்து பில்லியோட வயிற்றுல ஊத்துறா. அதுவுமே சரியாகுது. இப்போ பில்லியை படுக்க வச்சுட்டு பக்கத்துல ஆகத்தா உட்காந்து வந்து ஃபீல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. அந்த பக்கம் எல்லாருமே அவங்களோட பாஸ்ட் லைஃப்பை பத்தி பேசிட்டு இருக்கும்போது ரியோ இப்பதான் தன்னோட பாஸ்ட்டை பத்தி சொல்றா. அவ இதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்களை லவ் பண்ணதாகவும் அவங்க வந்து இவங்களை ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறா. இந்த டைம்ல ஆகத்தா அங்கிருந்து எந்திரிச்சு தனியா போறா. பின்னாடியே ரியோவும் போய் ஆகத்தா கூட ரொமான்ஸ் பண்றா. இப்போ ரியோ வந்து ஆகத்தா கிட்ட அது ஒன்றும் உன்னோட பையன் இல்லை அப்படின்னு சொல்லும் போது ஆகத்தா ஒரு குழப்பத்திலையும் கோபத்திலையும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறா. இதோட இந்த 4வது எபிசோடுமே முடியுது. இதை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோவில் ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துன்னா கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நாங்கள் திருத்திக்கிறோம். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே.